ஸோ இனிமே தான் வந்து அந்த ஷூட்டிங் மீதி இருக்கிறத முடிச்சுட்டு அவங்க எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க பிளான் பண்ணது பொங்கலுக்கு. அங்கேயும் வந்து அழுது வடியை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது தேவையில்லாத வேலை. அது பல படங்கள் பண்ணி தான் ஓட மாட்டேங்குது. இப்போ இவரை வச்சு கருப்புன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, சூர்யாவை வச்சு. அப்போ இந்த மூக்குத்தி அம்மன் 2 நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ அந்த கம்பெனிக்கு தானே அந்த பேனர் சொந்தம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலைப்பை சந்திரன் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல சந்தேகங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். பராசக்தி, அதாவது சிவகார்த்திகேயன் நடிப்பில் வர பராசக்தி படம் வந்து தொடர்ச்சியாக வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் வந்து எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நடக்கலை, அது நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்கிறீங்க. நடுவில் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து அமலாக்கத்துறை ரைடு வந்து அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்போ மீண்டும் அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதை எடுக்க போகிறாங்க. இன்னும் வந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தான் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் அது வரைக்கும் மதராசி படத்தில் நடிச்சுட்டு இருந்தார், ஏஆர் முருகதாஸ் படத்தில். இப்போ அந்த படத்தை முடிச்சுட்டு இங்கே வரப்போகிறாரு. ஸோ இனிமே தான் வந்து அந்த ஷூட்டிங் மீதி இருக்கிறத முடிச்சுட்டு அவங்க எப்போ வரப்போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்க பிளான் பண்ணது பொங்கலுக்குள்ளே வந்துட முடியுமான்னு தெரியல. ஓகே. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இந்த படமும் வந்து படப்பிடிப்பு வந்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு பதிலாக சுந்தர்சி வந்து நடிக்கிறாரு. எதனால் ஆர்ஜே பாலாஜியை வந்து மாற்றினாங்க அப்படின்னு? இல்லைங்க, அது ஐஸ்வரி கணேஷ் தயாரித்த படம். ஆர்ஜே பாலாஜி அந்த படத்தை இயக்குனார். மூக்குத்தி அம்மன் 2 எடுக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய தொகையை சம்பளமாக கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது. எப்போவுமே இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அறிமுகப்படுத்தின டைரக்டரு, அதனால் நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதுவே தப்பு தான். இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்தினா கூட நீங்கள் மார்க்கெட்டில் அவர் ஒரு பெரிய இயக்குனராக மாறிட்ட பிறகு அவருடைய சம்பளத்துலேருந்து நீங்கள் வேணால் ஒரு 10% குறைச்சி கொடுக்கலாம். ஒரேடியாக நான் கொடுக்குறத வாங்கிட்டு நீ பண்ணுன்னா அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி அங்கே ஏதோ ஒரு சின்ன மன சங்கடம் 2 பேருக்கும் வந்துருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் அவர் வெளியேறி இப்போ இவரை வச்சு கருப்புன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, சூர்யாவை வச்சு. அப்போ இந்த மூக்குத்தி அம்மன் 2 நான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ அந்த கம்பெனிக்கு தானே அந்த பேனர் சொந்தம், அந்த டைட்டில். ஸோ அதில் வந்து சுந்தர்சியை வச்சு பண்ணுறாரு. சுந்தர்சியை பொறுத்தளவுக்கு அவரே இயக்குற படத்தில் ஒரு ஹீரோவை நடிக்கிறதுங்கிறது புதுசு கிடையாது. ஸோ அதனால் ஏற்பட்ட பிரச்சனை தான். ஓகே. இல்லை, நான் ஆர்ஜே பாலாஜி வந்து நான் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன், நான் வந்து டைரக்ஷன்லேயே இறங்கிட்டாரா? அப்படி கிடையாது. இந்த படத்துலையும் நடிக்கிறாரு. கருப்பன் படத்துலேயே அவர் ஒரு ரோல் வராரு, சூர்யாவோட வராரு. அதனால் நடிப்பெல்லாம் அவர் விடலை. ஓகே. சூர்யா சாருக்கு வந்து தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ஃபெயிலியராக தான் ஆகிட்டு இருக்கு. கருப்பு இந்த படம் வந்து எப்படி இருக்கு? வர்றதுக்கு முன்னாடி எதையும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இது வரைக்கும் பிரைட்டாக அதை பற்றி ஆர்ஜே பாலாஜி பண்ண எல்லா படங்களும் வந்து நல்ல ஒரு ஆமாம், அவர் ஒரு மினிமம் கேரண்டி. அவர் படத்தில் வந்து எல்லாமே இருக்கும். ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும் முக்கியமாக. ஏன்னா காமெடி ஒரு படத்தில் இருந்துட்டுனாலே அந்த படம் ஓடிடும். ஏன்னா அவன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான். அதை எப்படியாவது போய் படத்தில் தீர்த்துலான்ட்டு தான் உள்ளே வரான் தியேட்டருக்கு. அங்கேயும் வந்து அழுது வடியை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது தேவையில்லாத வேலை. அது பல படங்கள் பண்ணி தான் ஓட மாட்டேங்குது. தியேட்டர்லேயும் வந்து நீங்கள் ரத்த கலரி அனுப்புனீங்கன்னா அவன் என்ன ஆகும்? அப்போ எந்த படத்துலலாம் காமெடி இருக்கோ அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படி வந்து இந்த படத்தில் காமெடியையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த படம் நல்லா இருக்குது. வந்த பிறகு தான் மிச்சத்தை சொல்ல முடியும். ஓகே. சினிமா துறையில் தொடர்ந்து பெரிய பெரிய உச்சத்தில் இருக்க நடிகர்கள் நடிக்கிற படம் கூட அந்தளவுக்கு ஓடாத நிலையில் வந்து புது இயக்குனர், அதாவது ஒரு சின்ன படங்கள் வந்து வெற்றி வந்து படுது. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய நடிகர்களுக்கு வந்து மார்க்கெட் குறைஞ்சிருச்சா புது முகங்கள் வர்றதுனால? இல்லை, அப்படி கிடையாது. இப்போது ஒரு புதுமுக இயக்குனர் வரும் பொழுது அவருடைய பல வருட கனவை வந்து படமாக கொண்டு வருவார். அப்போ அந்த முதல் கதையை அவர் இழைச்சி ரெடி பண்ணுவார். அப்போ அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான படமாக வந்துடும். ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்து ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துருது. ஆனால் பெரிய நடிகர்கள் யாராவது புதுமுக நடிகர்கள் இயக்குநர்கள்ட்ட நடிக்கிறாங்களான்னா கிடையாது. அவங்க வந்து பழந்தின்னு கொட்டை போட்ட இயக்குநர்களோடு தான் போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது 3வது படமாக 4வது படமாக இருக்கும்போது மேக்ஸிமம் சரக்கும் தீர்ந்து போயிடுது. அவங்களுக்கு எடுத்ததையே எடுக்கிறாங்க திரும்ப திரும்ப. ஒரு படம் ஸ்டார்ட் ஆகும்போது இது அடுத்து எங்கே போகுது, எப்படி போகும், எங்கே கிளைமாக்ஸ் வரைக்கும் நம்ம சொல்லிடலாம் 10வது நிமிஷத்தில். ஸோ அப்படி தான் இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் புதுமுக இயக்குநர்கள் அப்படி எடுக்கிறாங்கன்னா இல்லை. நீங்கள் அந்த கதையை யூகிக்க முடியாத அளவுக்கு பல திருப்பங்களோட ரொம்ப அழகாக சொல்லிடுறாங்க. அதனால தான் சின்ன படங்கள் ஜெயிக்குது, பெரிய படங்கள் ஊட்டிக்குது. ஓகே. கூலி திரைப்படத்தை வந்து 100 நாடுகளில் வெளியிட போகிறது மாதிரி வந்து தகவல் சொல்கிறாங்க. இருக்குது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரஜினி வந்து இந்தியா முழுக்க அறிந்த நடிகர் அவர். ஸோ அதனால் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் அவருக்கு இருக்குது. ரஜினி கமல் 2 பேருக்குமே. இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டில் போய் நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னா கட்டாயமாக ரஜினி கமலை பற்றி கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க உலகம் முழுக்க இன்றைக்கி ப்ராப்ளம் ஆகியிருக்காங்க.
ஸோ அதனால் 100 நாடுகள்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே சார், நிறைய சிறப்பான தகவல்களை வந்து எங்களுக்கு சொன்னீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம் சார். நன்றி. நன்றி.